கொச்சி சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. நாளை வைக்கம் நூற்றாண்டு விழாவில் புனரமைக்கப்பட்ட பெரியாரின் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைக்கிறார். கேரளாவில் அளிக்கப்பட்ட வரவேற்பு மிகுந்த உற்சாகத்தை வழங்குகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பெருமிதம். நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வைக்கம் போராட்டத்தின் நினைவுகளை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு என்று பிரச்சாரம் செய்தார். பெரியாரின் ஒவ்வொரு பேச்சும் வெடிகுண்டாக வெடித்து ஆதிக்க சாதிகளை அசைக்க மக்கள் கூட்டம் ஒன்று சேர்ந்தது. கலகலத்து போனது திருவிதாங்கூர் சமஸ்தானம். எப்படி இருந்த சமூகம் தற்போது எங்கு வந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. பாரதியாரின் படைப்புகள் தொடர்பான தொகுப்பு புத்தகத்தை வெளியிடுவதில் பெருமிதம் கொள்கிறேன். பலமான பாரதம் உள்ளிட்ட அனைத்து தொலைநோக்கு பார்வைகள் பல தலைமுறைகளை ஊக்குவித்து வருவதாக புகழாரம். இளைஞர்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதே மத்திய அரசின் இலக்கு. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் 2024 நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. திருவண்ணாமலையில் தீபமலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை. மண் சரிவு காரணமாக மழை ஈரப்பதமாக இருப்பதால் முடிவு என மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பேட்டி. வழக்கமாக அனுமதிக்கின்ற 2500 பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை. நாளை மறுநாள் மகா தீப விழாவிற்கு தயாராகி வரும் திருவண்ணாமலை 1500 மீட்டர் காடா துணியை கோயில் பிரகாரத்தில் வைத்து சிறப்பு பூஜை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மகா தீபத்தை ஒட்டி 116 இடங்களில் கார் பார்க்கிங் வசதி ஏற்பாடு. 25 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் மழை. விட்டு மழை பெய்யும் நிலையில் இதமான சூழல் நிலவுகிறது. நாகை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை. சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்கலாம், விதிமீறலில் ஈடுபடக்கூடாது. போக்குவரத்து துறை சுற்றறிக்கை தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் நியூஸ் 18க்கு பேட்டி. ஆட்டோவில் கட்டணம் அதிகம் என்பதால் பைக் டாக்ஸியை பயன்படுத்துவதாக மக்கள் கருத்து. கட்டுப்பாடுகள் விதித்தால் வருமானம் பாதிக்கும் என பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் கவலை. பைக் டாக்ஸிகளை தடை செய்ய கோரி கோவையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சாலை மறியல்.
ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்த வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டு கைமாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை புதிய தகவல். ஆம்ஸ்டாங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு எப்படி நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்டது என்பது பற்றி தனியாக விசாரிக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கனிமொழி பேச்சு. மாநில அரசை ஆலோசிக்காமல் அனுமதி தரப்பட்டதாக குற்றச்சாட்டு. Consistently oppose the project, citing the union government's failure to consult state authorities before granting the mining license. The தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய பேரிடர் நிதியை தராமல் மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுவதாக மக்களவையில் தேசிய பேரிடர் திருத்த சட்டம் மீதான விவாதத்தில் காங்கிரஸ் எம்பி சசி தரூர் குற்றச்சாட்டு. Proved very often, especially when disaster relief funds from the NDRF were casually denied to Tamil Nadu and only disbursed to Karnataka after an inordinate delay. In 2023, when Tamil Nadu and Karnataka found themselves on the brink. கலைஞர் கைவினை திட்டத்தை கைவிட்டு மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. கோயம்புத்தூர் அருகே வீட்டிற்குள் நுழைய பார்த்த ஒற்றை காட்டு யானை. கணேசா போசாமி இங்கு ஒன்னும் இல்ல சாமி என கையெடுத்து கும்பிட்டு திருப்பி அனுப்பிய நபர். கணேசா போசாமி கதசரிக்கும் தோகரியா கணேசா சாமி கணேசா வேண்டாம் சாமி கணேசா டீ சவுண்ட் பண்ணுமா போசாமி கணேசா. பெங்களூருவில் தற்கொலை செய்த ஐடி ஊழியர் அதுல் சுபாஷுக்கு ஆதரவாக மென் டு ஹேஷ்டாகில் வலுக்கும் கண்டன குரல். பொய் புகார் கூறியதாக மனைவி நிக்கிதா உட்பட அவரது குடும்பத்தினர் 4 பேர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு. கணவருக்கு எதிரான சட்டத்தை மனைவிகள் தவறாக பயன்படுத்துவது அதிகரிப்பு. தெலுங்கானாவைச் சேர்ந்த பெண் தொடர்ந்த விவாகரத்து வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிருப்தி. நடிகர் வடிவேலு பற்றி அவதூறு கருத்து தெரிவிக்க மாட்டேன் என சிங்கமுத்து உத்தரவாதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு திருமலையிலிருந்து புனித பட்டு வஸ்திரங்கள் அனுப்பி வைப்பு. கைசிக ஏகாதசியை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஏற்பாடு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜனவரி 13 உள்ளூர் விடுமுறை. திரு உத்தரகோசமங்கை கோயிலில் ஆருத்ரா தரிசன விழாவை ஒட்டி ஆட்சியர் அறிவிப்பு. சென்னையில் மீண்டும் 58,000 கடந்த ஆபரண தங்கத்தின் விலை. கடந்த 3 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,360 ரூபாய் உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் மையலூர் சந்தையில் 20 ரூபாயாக விலை குறைந்த தக்காளி. வெளி மாநிலங்களிலிருந்து வரத்து அதிகரிப்பால் கடுமையாக சரிந்த விலை. $150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைனோசர்கள். 3 டைனோசர் எலும்புக்கூடுகள் லண்டனில் அடுத்த மாதம் ஏலம் விடப்படுகின்றன. காசாவில் ரொட்டி தயாரிப்புக்கான மாவு விநியோகத்தை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதால் கடும் உணவு தட்டுப்பாடு. ஒரு துண்டு ரொட்டிக்காக நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கும் அவலம். அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற நிகான் ஹிட்டான்கியோ அமைப்பின் இணை தலைவர் தெருமி தனகா.
அணு ஆயுதங்கள் இல்லாத உலகை படைக்க வேண்டும் என வலியுறுத்தல். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்களுக்கு கௌரவம். நார்வேயின் ஆஸ்லோ நகரில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம். இந்தோனேசியாவின் பாலியில் மரம் விழுந்து 2 பேர் உயிரிழப்பு. பதைவதைக்கும் நேரடி காட்சி வெளியீடு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் தற்கொலை படை தாக்குதல். தாலிபான் அமைச்சர் கலீல் ஹக்கானி கொல்லப்பட்டதாக தகவல். பரம்பரை வரிக்கு எதிராக இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் விவசாயிகள் போராட்டம் நடத்த திட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் டிராக்டர்களுடன் குவிய தொடங்கிய விவசாயிகள். இந்தியர்களுக்கு விசா முறை அறிமுகப்படுத்துகிறது தாய்லாந்து. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என தகவல். நாடாளுமன்றத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் போல் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் செயல்படுகிறார். தங்கரின் செயல்பாடுகள் நாட்டின் கண்ணியத்தையே குறைத்துள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. We have a vice president who openly criticizes opposition parties in public forums and behaves as a spokesperson for the ruling party. This is not just a breach of protocol, but a betrayal of the constitution. குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அருகே தொழிற்சாலையில் கொழுந்துவிட்டு எரியும் தீ. தீயணைப்பு வாகனங்கள் வருவதற்குள் ஆலை முழுவதும் தீ எரிந்து நாசமானது. இந்திய பெண்கள் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியிலும் ஆஸ்திரேலியா வெற்றி. தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சதமடித்த நிலையிலும் தோல்வி. திண்டிவனம் சிப்காட் உணவு பூங்காவில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய உற்பத்தி ஆலை அமைக்கும் டாபர் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் பர்மானியில் அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதை கண்டித்து 2வது நாளாக போராட்டம். காவலர்கள் மீது கல்வீச்சு, வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். குஜராத் மாநிலம் சோட்டா உதய்பூரில் சாலை ஓர ஹோட்டலுக்குள் அதிவேகமாக புகுந்த கார். விபத்தில் இளைஞர்கள் 3 பேர் படுகாயம்.